நீங்க எல்லாரும் கீழே இறங்கிங்கம்மா. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு உங்களுக்கு. தமிழ்ச்செல்வி முன்னாடி வாங்கம்மா. ஓகே சார். சீட் பெல்ட் போடுங்கம்மா. நல்லா போட்டுக்கோமா. அப்படி மெல்லமா ஸ்டேரிங்க பிடிங்க. இன்னைக்கு ஜஸ்ட் அப்சர்வேஷன் தாம்மா. அதுவும் இல்லாம ஸ்டேரிங் எப்படி கண்ட்ரோல் வச்சுக்கிறது, எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் முதல் கிளாஸ். சரிங்க சார். போலாமா? முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர், பிரேக் இதெல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க ஸ்டேரிங்கை மட்டும் பிடிச்சா போதுமா. இப்படி திரும்புங்க. இப்படி இப்படி. என்னாச்சுமா? இல்ல சார், ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி பிடிக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, நானே என்னம்மா டிரைவிங் சொல்லி தரும்போது கையெல்லாம் மேல படுறது சகஜம் தானம்மா. அதுக்கு போய் கோச்சுக்கிட்டா எப்படி? தப்பான கோணத்துல பார்த்தா எல்லாமே தப்பா தான் இருக்கும். என்ன உன் சகோதரன் மாதிரி நினைச்சுக்கம்மா. சரிங்க சார். அப்படி இப்படிதான் இப்படிதான். அப்படியே அப்படி திருப்புங்க. அப்படிதான். சைட்ல எல்லாம் பார்க்க கூடாதுமா, நேரா பார்த்து ஓட்டணும். வெரி குட். அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. இறங்குறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்டை கட்டிட்டு சேஃபா இறங்குங்க. திரும்ப நாளைக்கு காலையில வந்துருமா. டச் விடாம இருக்கணும். அப்பதான் நீங்க 15 டேஸ்ல கத்துக்க முடியும். புரியுதாமா? சரிங்க சார். போயிட்டு வரேன். போய்ட்டோம். சும்மா சொல்லக்கூடாது. பட்டிக்காட்டுல இருந்து வந்திருந்தா கூட ஆளு சூப்பரா இருக்கா. ஏன் அழறீங்க? என்னாச்சு உனக்கு? அழக்கூடாது. சரி சரி, வா 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 வா. சரி 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 சரி. ஒருவேளை பாத்ரூம் போயிட்டானோ? அட ஆமா. என்னடா செல்லம்? ஐஸ்வர்யா, வாங்கக்கா. அழகருக்கு டைப்பர் மாத்தலான்னு வந்தேன். போட்டு விட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. என்ன இப்பதான் சேஞ்ச் பண்ணக்கா. என்னது, மாத்தியாச்சா? ஆமாக்கா. யார் மாத்துனது? சேது மாமாவா? அக்கா, சேது மாமாவோ இல்ல நீங்களோ தான் டைப்பர் மாத்தணுமா என்ன? ஏன் நாங்கெல்லாம் மாத்தக்கூடாதா? ஐஸ்வர்யா, நீ மாத்துன? இதேக்கா இவ்ளோ ஆச்சரியமா கேக்குறீங்க? குழந்தை அழுதான். என்னன்னு பார்த்தா பாத்ரூம் போயிருந்தான். அப்புறம் வாஷ் பண்ணி விட்டுட்டு நான் தான் டைப்பர் மாத்தி விட்டேன். ஹே, பரவாயில்லையே, பயங்கரமான முன்னேற்றமா இருக்கு. அப்படியாக்கா? ஆமா, முன்னாடியெல்லாம் குழந்தை உன் மேல லேசா சுச்சு போனாலே வாந்தி வர மாதிரி இருக்கு, கை கால் கழுவணும், குளிக்கணும், சேலைய மாத்தணும், அது இதுன்னு சொல்லுவேன். இப்ப நீயே குழந்தைக்கு வாஷ் பண்ணி விட்டு டைப்பர்லாம் மாத்திருக்க. பெரிய முன்னேற்றம் தானே. நானும் இதெல்லாம் கத்துக்கணும் இல்லக்கா. அதுவும் நம்ம வீட்டு குழந்தை ஆனதுக்கு அப்புறம் நாம தானே இதெல்லாம் பாத்துக்கணும். பாருடா. நல்லது நல்லது. சரி பெரியம்மா, நான் இவனை பாத்துக்கிறேன்னு எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதை என்கிட்ட இருந்து மொத்தமா இருந்து வாங்கிறாதமா. எனக்கும் அழகரை பாத்துக்கிற சந்தோஷத்தை கொஞ்சம் கொடு. அட என்னக்கா நீங்க, போங்கக்கா. சரி, இவனுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி விடலாம்.
காரு வந்ததும் போதும் காரை விட்டு இறங்கவே மாட்டேங்கிற. வாடி. வரமா வரமா. வா. என்னம்மா? என்னடி காருக்குள்ளேயே உக்காந்துருக்காளாக்கு? ஆமாமா, காலையில இருந்து நானும் பாக்குறேன். கார்ல பாட்டு கேக்குறேன், வீட்டுக்குள்ள புழுக்கமா இருக்கு, கார்ல ஏசி போட்டு உக்காந்துக்கிறேன், அது இதுன்னு சொல்லி கார்லயே இருக்கா. விட்ட காருக்குள்ளேயே குடியிருப்பா போல இருக்கு. ரொம்ப வருஷமா நம்ம வீட்டுக்கும் ஒரு கார் வந்துடாதா? நாமளும் காரை வாங்குவோமா? நம்ம வீட்டு வாசல்லையும் ஒரு கார் வந்து நிற்குமான்னு எவ்வளோ ஏங்கியிருக்கேன். அந்த ஏக்கத்துக்கு தான் இப்போ விடை கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வீட்டு முன்னாடியும் நமக்கு சொந்தமா ஒரு கார் நிக்குது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்பதா, காரு பரிசாதான் நமக்கு கிடைச்சது. இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? பரிசா கிடைச்சாலும் அது கிடைக்கணும்ல.